பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். தயவு செய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை பொழுதிலும் திருச்சபையாக நாம் தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நல்ல மேய்ப்பன், குட் ஷெப்பர்ட். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருவசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே, தன்னை சுற்றி இருக்கிற திரளான ஜனங்களிடத்திலே இந்த வார்த்தையை கூறுகின்றார். 22வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அது தேவ ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் காலம், அது மாறி காலமுமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக திரளான ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் இந்த வார்த்தையை உரைக்கிறார். என்ன கூறுகிறார்? நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். யூதர்களுடைய வரலாற்றிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடுகளாகவும் தேவனாகிய கர்த்தர் மேய்ப்பனாகவும் உருவகப்படுத்துகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய 95வது சங்கீதத்தில் 100வது சங்கீதத்திலே பார்க்கின்ற போது, நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே என்று சொல்லுகிறார். அதை மையமாக வைத்து இங்கே நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். இந்த வேத பகுதியினுடைய முழு சாராம்சத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நாம் இங்கே பார்க்கலாம். இந்த வேத பகுதியில 3 நபர்கள் அல்லது 3 கேரக்டர்ஸ் இங்கே ஒளிந்திருக்கிறது அல்லது வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார், அவர்களிடத்திலே காணப்படுகிற தன்மைகள் என்ன, இவர்களில் நாம் யார், அதைத்தான் நாம் தியானித்து கடந்து செல்ல போகிறோம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருப்பான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நபர், அந்த கேரக்டர் நல்ல மேய்ப்பன் அல்ல, கள்ள மேய்ப்பன் அல்லது களவாணி, கொலைக்காரன், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இவர் யார்? அவர் திருட வருகிறார், கொல்ல வருகிறார், அழிக்க வருகிறார். இந்த ஆடுகள் தனக்கு சொந்தமானதாக அல்லாததினால அதற்கு ஒரு ஆபத்து வருகிற போது விட்டுட்டு ஓடுகிறார். அவர் கூலிக்காரன், கூலியால், ஆடுகளை குறித்த எந்த அக்கறையும் இல்லாதவர். ஆடுகளுக்கு வருகிற ஆபத்துக்களை குறித்து அல்லது ஆடுகளுக்கு ஏற்படுகிற பலவீனங்களை குறித்து எந்த ஒரு கவலையும் படாத சுயநலமுள்ள ஒரு மேய்ப்பன். அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்க்கிறோம். 2வது ஒரு நபர், அவர் நல்ல மேய்ப்பர். இந்த நல்ல மேய்ப்பர் யார், எப்படிப்பட்டவர்? இந்த நல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கு பல வார்த்தைகள் கிரேக்க மொழியிலே உண்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சாக்ரிஃபிஷியல் லீடர், சாக்ரிஃபிஷியல் ரூலர் என்று சொல்லலாம். ஒருவேளை மேய்ப்பர்கள் நம்முடைய பகுதிகளிலே, கிராமப்புறங்களிலே திரளான மேய்ப்பர்கள் உண்டு. ஆடு வைத்திருக்கிறவர்கள், மாடு வைத்திருக்கிறவர்கள் அனைவரையும் நாம் மேய்ப்பர்கள் என்று அழைக்கிறோம். அவர்களுடைய எண்ணங்கள் அல்லது அவர்களுடைய சிந்தனைகள் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுவதும் அந்த ஆடுகளை நம்பி இருக்கும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, வீட்டில் ஒரு கோழி வளர்த்தோன்னா அந்த கோழியை விற்று அதில் கிடைக்கிற துட்டை வைத்து பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டின காலங்கள் உண்டு. ஆட்டை விற்று அதன் மூலமாக சில சுப காரியங்களை வீட்டிலே நடத்தினது உண்டு. நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், உலகத்தின் மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளில் இருந்து தனக்குரிய பலனை பெற்றுக் கொள்வார்கள். அந்த ஆட்டின் மூலமாக தான் எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ, தனக்கு என்ன கிடைக்குமோ என்கின்ற ஆதாயத்தின் பேரிலே ஆட்டை வளர்ப்பார்கள். அவர்களுடைய நோக்கங்கள் எல்லாம் இந்த ஆட்டின் மூலமாக தனக்கு நன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்கும். ஆக ஆடுகளை
தனக்காக தன்னுடைய தேவைகளுக்காக வளர்க்கிறவர்கள் உலகத்தின் மேய்ப்பர்கள். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இந்த மேய்ப்பன் தன் ஜீவனை ஆடுகளுக்காக கொடுக்கிறவர். ஆடுகளிடமிருந்து தனக்கு பலன் அல்ல, தன்னிடம் இருக்கிற பலன் ஆடுகளுக்கு போய் சேர வேண்டும். எப்படிப்பட்டவர் இவர்? வேத வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வாசல் வழியாய் வருகிறார். 3வது வசனத்தில் ஒவ்வொரு ஆடுகளின் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். அவைகளை நடத்தி கொண்டு போகிறார். ஆடுகளுக்கு முன்பாக போகிறார். ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அவைகள் பரிபூர்ணப்பட வந்திருக்கிறார். இந்த ஆடுகளுக்கெல்லாம் அவர் சொந்தக்காரர், உரிமையாளர். ஆடுகளுக்கு ஏற்படுகிற பலவீனத்தை குறித்து பரிதவிக்கிற ஒரு மேய்ப்பர். ஆடுகளுக்கு ஆபத்துகள் வருகிற போது தன் ஜீவனையும் பொருட்படுத்தாது ஆடுகளை காப்பாற்றுகிற ஒரு நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எல்லா ஆடுகளையும் அறிந்திருக்கிறார். ஆடுகளும் அந்த மேய்ப்பரை அறிந்திருக்கிறது. ஆகவேதான் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அறிந்திருக்கிறார், அறியப்பட்டும் இருக்கிறார். இந்த ஆடுகளுக்காக ஜீவனை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல மேய்ப்பனுடைய காரியத்தில் ஒரு 3 காரியத்தை நான் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது காரியம் திருவசனத்தின் அடிப்படையில் நான் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்கள், 9வது வசனத்தில் 10வது வசனத்தில், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் ஜீவன் கொடுக்க வந்தவர். ஜீவன் கொடுக்க வந்தவர். ஜீவன் அது வாழ்வு கொடுக்க வந்தவர். வாழ்வு இழந்து போன ஆடுகளுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக வந்தவர் நல்ல மேய்ப்பன். எப்படி வாழ்வு இழந்து போனது அல்லது வாழ்வு இழந்து போக காரணம் என்ன? ஆடுகள் தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி செல்லுகிற போது அவைகள் வாழ்வை இழந்து போகின்றன. அந்த வாழ்வு இழந்து போன ஆடுகள் வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாக தன்னுடைய ஜீவனை தந்து ஆடுகள் ஜீவன் பெற்றுக் கொள்ளும்படி நல்ல மேய்ப்பன் வந்திருக்கிறார். 2வது அதே வசனம் சொல்லுகிறது, அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆடுகள் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் வந்திருக்கிறார். பரிபூரணம் எங்கே தேவை, எங்கே குறைவு உள்ளதோ, யாருடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டிருக்கிறதோ, யாருடைய வாழ்வில் இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறதோ, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட அவர் அந்த ஆடுகள் பரிபூரணப்பட வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகள் பரிபூரணப்பட அவர் வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் குறைகள் இருக்கிறதோ, ஏதேனும் நெடுங்காலமாய் காத்திருக்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ, அல்லது இன்னமும் என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை, இன்னமும் என் விருப்பங்கள் நிறைவேற்றப்படவில்லை, இன்னமும் என் வாழ்க்கையிலே நான் குறை உள்ளவனாக, இன்னமும் என் வாழ்க்கையிலே என் தேவைகள் சந்திக்கப்படாதவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் பரிபூரணப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வந்து சேர வேண்டியது நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவின் இடத்திலே. நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற போது உங்கள் வாழ்வு அது பரிபூரணம் அடையும். இழந்து போன வாழ்வை பெற்றுக்கொள்ள நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவரிடத்திலே வாருங்கள். 3வது, இந்த நல்ல மேய்ப்பனிடத்தில் பார்க்கிறோம், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். காணாமற் போன ஆடுகளை குறித்து பரிதவிக்கிற ஒரு ஆண்டவர். முதல்ல நல்ல மேய்ப்பன் அல்லாத கல்லனை குறித்து பார்த்தோம். 2வது நல்ல மேய்ப்பனை குறித்து பார்த்தோம். 3வது காணாமற் போன ஆடு. காணாமற் போன ஆடு யாரு? அவர் மேய்ப்பர் என்றால் மந்தைகள் நாம், நீங்களும் நானும் தான் அந்த மந்தை. நீங்களும் நானும் தான் காணாமற் போன ஆடுகள். அவர் நல்ல மேய்ப்பர், உண்மைதான். நேற்றும் நல்ல மேய்ப்பர், இன்றும் நல்ல மேய்ப்பர், நாளையும் சொல்ல மாட்டேங்கல. அவர் என்றென்றைக்கும் நல்ல மேய்ப்பர் தான். அப்ப நாம, அவர் சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி, நீங்களும் நானும் சொல்ல முடியுமா நானே நல்ல ஆடு என்று? ஹலோ ஹலோ இருக்கீங்களா? அவர் சொல்லுகிறார் நானே நல்ல மேய்ப்பன் ஐயா, நான் நல்ல மேய்ப்பன், நான் ஆடுகள் ஜீவனை பெற்றுக் கொள்ளவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நான் நல்ல ஆடு சொல்ல முடியுமா? நல்ல மேய்ப்பனுக்கும் உதாரணம் அவர்தான், நல்ல ஆட்டுக்குட்டிக்கும் உதாரணம் அவர்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வருகிற போது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற
தேவ ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டிக்கும் அவர் தான் உதாரணம், நல்ல மேய்ப்பனுக்கும் அவர் தான் உதாரணம். அங்கே ஆட்டுக்குட்டியை குறித்து பார்க்கின்ற போது மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நல்ல ஆட்டு. மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டு மேய்ப்பனுக்கு பின் செல்வது நல்ல ஆடு. மேய்ப்பனுடைய காரியங்களுக்காக தன்னையே அர்ப்பணிப்பது நல்ல ஆடு. பிதா ஒரு மேய்ப்பன் என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு ஆடு. பிதாவினுடைய சித்தம் நிறைவேற்ற, பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவருக்கு கீழ்ப்படிந்தவராக உலகத்திற்கு வந்தார். இன்றைக்கு இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற உங்களையும் என்னையும் நல்ல ஆடாக வாழ்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய சத்தம் கேட்கிறவர்களாக, அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக, அவர் நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிற திட்டம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பன். அதே வேளையிலே நீங்களும் நானும் நல்ல ஆடாக இருக்க வேண்டும். வாசிக்க கேட்ட நிருப வாக்கியத்திற்கு பதிலான எசேக்கியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், காணாமற் போன ஆடு. அந்த ஆடை தேடி அவர் கண்டடைகிறார், அவர் தேடி அலைகிறார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு மேய்ப்பன் சிதறண்டு போன தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போலவே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒருவேளை காணாமற் போன ஆடுகளாகிய நம்மை குறித்து ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமுள்ள ஆடே, எனக்கு அருமையான ஆட்டுக்குட்டியே, அல்லது நம்முடைய பெயரை சொல்லி எனக்கு அருமையான மகனே மகளே என்று நம்மை பெயரிட்டு அழைக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் பாவம் செய்த போது, தேவ மகிமை அற்ற போது அவன் ஒளிந்து கொண்டிருந்த வேளையிலே, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? காணாமற் போன ஆடுகளை போல இருக்கிறோமோ? நான் எங்கேயா காணாம போனேன்? உங்க முன்னாலதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லலாம், நானும் சொல்லலாம். எப்பொழுது காணாம போனோம் தெரியுமா? எப்பொழுது அவருடைய திட்டத்தை விட்டு விலகி போனோமோ, எப்பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோமோ, எப்பொழுது அவர் நமக்கு நியமித்திருக்கிற கட்டளைகளின்படி கீழ்ப்படியாமல் போனோமோ, அப்பொழுதே நாம் காணாமற் போயிருக்கிறோம். இனி எத்தனை காலம் ஒளிந்து கொண்டிருக்க போகிறோம்? இனி எத்தனை காலம் மறைந்து கொண்டிருக்க போகிறோம்? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார் தன்னுடைய 95வது சங்கீதத்தில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். பிரியமுள்ள ஆட்டுக்குட்டியே, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களே ஆகில் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அவரிடத்தில் வாருங்கள். நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள். குறைவுபட்ட உங்கள் வாழ்வை அவர் பரிபூர்ணமடையும் செய்வார். வாழ்வு இழந்து போன உங்கள் வாழ்வை அவர் செழிப்புற செய்வார். அவர் நசல் கொண்டதை காயம் கட்டி எழுப்புகிற ஒரு ஆண்டவர். அதுதான் 34வது அதிகாரத்தில் எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கிறது. துரத்துண்டதை, தொலைந்து போனதை தம் மந்தையிலே சேர்க்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு ஆடுகள் சிதறி இருக்கிறது. ஒரே மந்தையாய் அழைக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு இனவாரியாக, ஜாதி வாரியாக அல்லது குழு வாரியாக பிரிந்து கிடக்கிறது. நாம் காணாமற் போயிருக்கிறோம். இனி எத்தனை காலம் நாம் இப்படி தொலைந்து போயிருப்போம்? தேவ சமூகத்தில் இன்றைக்கு அவருடைய சத்தம் கேட்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2 நிமிடம் நம்முடைய வாழ்வை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில், வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதே இருங்கள். அவர் நல்ல மேய்ப்பன், நாமும் நல்ல ஆடுகள் என்று சொல்லி வாழ அவர் அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். ஒருவேளை ஐயா நான் தொலைந்து போயிருக்கிறேன், நான் காணாம போயிருக்கிறேன், நான் தூரமாய் போயிருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். காரணம் என் பாவம், என் அக்கிரமம், என் பொல்லாத குணம், என் பொல்லாத சிந்தை என்று சொல்லக்கூடிய காரியத்தோடு நடத்த நிற்பீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவனுடைய பிரசன்னம் உங்களை நெருக்கி ஆகுகிறது. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பாக அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க ஆட்டுக்குட்டியா நான் வர சுவாமி, நீங்க பிதாவின் சித்தம் நிறைவேற்றினது போல, பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றினது போல, சிலுவையின் மரண பரியந்தம் நிருமை தாழ்த்தி கீழ்ப்படித்தது போல, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் உங்க சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்பீர்களா? அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சுவாமி உங்க சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஆடுகளா எங்களை மாற்றும். நாங்கள் யாவரும்
நல்ல ஆடுகளாக உமது சமூகத்தை வந்து நிற்பதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.